டெல்லியை உலுக்கிய கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த இந்த கோர சம்பவத்தை இந்திய விசாரணை அமைப்புகள் ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற கோணத்துல விசாரிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில நம்ம அண்டை நாடான பாகிஸ்தானோட ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி பார்த்தாங்க, அவங்க பத்திரிகைகள்லையும் டிவி சேனல்களையும் இதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அவங்க என்னென்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க, வாங்க இந்த சிறப்பு பார்வைகளை விரிவா பார்க்கலாம். முதல்ல பாகிஸ்தானோட முன்னணி ஊடகங்கள் இந்த செய்தியை எப்படி வெளியிட்டாங்கன்னு பார்க்கலாம். பாகிஸ்தானோட பெரிய ஆங்கில பத்திரிகையான டவுன் அவங்களோட முதல் பக்கத்துல டெல்லி கார் வெடிப்பு தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது அப்படின்னு தலைப்புச் செய்தி போட்டிருக்காங்க. அவங்க செய்தியில 10 வருஷத்திற்கு பிறகு டெல்லியில நடந்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு முதல் குண்டுவெடிப்பின் காரணத்தை தடயவியல் நிபுணர்கள் ஆராய்ந்து வர்றாங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி பாகிஸ்தானோட பிரபல டிவி சேனலான ஜியோ நியூஸும் இந்த தலைப்புலத்தான் செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இந்திய அதிகாரிகள் இந்த வழக்க தீவிரவாதத்தை தொடர்புடைய சட்ட பிரிவுகளின் கீழ் விசாரிச்சுட்டு வர்றத அவங்க செய்தியில முக்கியமா சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னொரு முக்கியமான பாகிஸ்தான் பத்திரிகையான தி எக்ஸ்பிரஸ் ட்ரிபியூனை பார்க்கலாம். அவங்க இந்த சம்பவத்தை டெல்லி செங்கோட்டை அருகே மர்மமான கார் வெடிப்பு அப்படின்னு விவரிச்சிருக்காங்க. மர்மமான கார் வெடிப்பு அப்படிங்கிறதுக்கான வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருக்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். தீவிரவாத தாக்குதல்னு நேரடியா சொல்லாம ஒரு விதமான சந்தேகத்தோட இந்த செய்தியை அவங்க அணுகி இருக்காங்க. இந்த குண்டு வெடிப்பிற்கு பிறகு மும்பை, உத்தரப்பிரதேசம்னு பல முக்கிய நகரங்கள்ல ஹை அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறதையும் அவங்க செய்திகளை சொல்லி இருக்காங்க. பாகிஸ்தானோட மற்ற பெரிய ஊடகங்களான த நியூஸ் இன்டர்நேஷனல், பாகிஸ்தான் டுடே ஆகியவையும் இந்த செய்தியை அவங்களோட முதல் பக்கங்களில் வெளியிட்டு இந்தியாவில் தீவிரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே விசாரணை நடக்கிறத முக்கியமாக குறிப்பிட்டிருக்காங்க. சரி, பாகிஸ்தான் ஊடகங்கள் இந்திய அதிகாரிகள் சொல்றதை மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்திய விசாரணை அமைப்புகளோட சந்தேகம் இப்போ பாகிஸ்தானை நோக்கி தான் திரும்பி இருக்கு. அதுக்கு காரணம் இந்த குண்டுவெடிப்புக்கு பின்னணியில் இருக்கும் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பு. இந்த அமைப்பு பாகிஸ்தான்ல இருந்துகிட்டு தான் இயங்கிக்கிட்டு வருது. இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெடிச்ச அந்த காரோட ஓனர் புல்வாமாவை சேர்ந்த டாக்டர் உமர் முகமது. இவர் பாகிஸ்தானை மையமாக கொண்ட ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்போட தொடர்புடைய ஒரு ஒயிட் காலர் தீவிரவாத குழுவில் உறுப்பினராக இருந்திருக்காரு. டெல்லி குண்டுவெடிப்பு நடக்கிறதுக்கு சில மணி நேரத்திற்கு முன்னாடி ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்ல டாக்டர் முஜமில் ஷகில்ங்கிற இன்னொரு காஷ்மீர் டாக்டரோட 2 வீடுகளில் இருந்து போலீஸ் கிட்டத்தட்ட 2900 கிலோ வெடி மருந்துகளை கைப்பற்றி இருக்காங்க. இந்த ரெய்டால தங்களோட மொத்த திட்டமும் வெடிகளை தெரிஞ்சிட்டுன்னு பயந்து தான் டாக்டர் உமர் அவசரமா கார்ல இருந்த வெடிகுண்ட டெல்லியில வெடிக்க வச்சிருக்கலாம்னு சந்தேகிக்கப்படுது. இப்போ பாகிஸ்தான் ஊடகங்களோட செய்திக்கு வருவோம். அவங்க குண்டு வெடிப்பு, உயிரிழப்பு, இந்தியாவில் நடக்கிற விசாரணை அப்படின்னு மேலோட்டமான தகவல்களை மட்டும்தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த குண்டு வெடிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பு, ஒயிட் காலர் தீவிரவாத குழு, ஃபரிதாபாத்ல பிடிபட்ட 2900 கிலோ வெடிமருந்து, பாகிஸ்தானை நோக்கி நீளும் சந்தேகங்கள் அப்படின்னு இந்த ஆழமான முக்கியமான தகவல்களை பத்தி அவங்க ஊடகங்கள்ல ஒரு பெரிய விவாதமோ அலசலோ நடந்த மாதிரி தெரிகிறது. ஒரு பக்கம் இந்திய ஊடகங்கள் இந்த சம்பவத்தோட தீவிரவாத தொடர்பை பாகிஸ்தானோட பங்கை வெளிச்சம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ஊடகங்கள் இதை ஒரு மர்மமான வெடிப்புன்னு இந்தியாவின் உள்நாட்டு விசாரணையும் ஒரு விதமான விலகலோட தான் பார்க்குது. ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை ஒவ்வொரு ஊடகமும் ஒவ்வொரு கோணத்துல பார்க்கறது இயல்புதான். ஆனா டெல்லி குண்டுவெடிப்பு விஷயத்துல பாகிஸ்தான் ஊடகங்களோட இந்த அணுகுமுறை பல கேள்விகளையும் எழுப்புது. இது உண்மையை மறைக்கும் செயலா, இல்ல தங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு விஷயமா பார்க்கும் தன்மையா? இந்த மௌனத்திற்கு பின்னால இருக்கிற அரசியல் என்ன? இதையெல்லாம் நாம உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு.